சத்குருவே சரணம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி எப்படி இருக்கும் ஒரு பார்க்கலாமா? சிம்ம ராசிக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீவ் ஆகியிருக்காங்க. திரும்பவும் அஷ்டம சனி போகுது. ஆனால் குரு பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு வந்து அமர்றாரு. இதனால் என்ன அப்படின்னாக்கா, இப்போது நடுத்தர வயதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புறம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். வேலையில் புது புது எதிரிகள் உருவாகுவாங்க. அதே மாதிரி சின்ன தவறு பெரிய தவறாக மாறும். இவ்வளவுதான். மற்றபடி குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ உடனே திருமணம் நடந்துடும். அற்புதமாக. ஏன்னா குரு பார்வை இருக்குது, 7ஆம் இடத்துல ராகு. அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் வரன் பாருங்கள். இப்போ ஆவணி மாதத்தில் திருமணம் ஆகிவிடும். அற்புதமான நாட்கள். சிம்மராசிக்கு அவர்களுக்குன்னு சொந்த பலம் உண்டு. அந்த சொந்த பலத்தில் இந்த சனி பகவான் என்ன ஒன்றும் இல்லை, சனி பகவான் இருந்தார்னா ஆயுளை அதிகமாக்குவார். 8ஆம் இடத்துக்கு அதிபதியே அவர் தான். அவர் வந்து அந்த இடத்துல அமரும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆயுள் பலம் கொடுப்பாங்க. வியாதிகள் போயிடும். ஆனால் கொஞ்சம் டென்ஷனாகவே இருப்பீங்க. எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு. தொழில்களில் திடீர்னு நஷ்டம் வரும். வேலையில் டீப்ரமோஷன் ஆகிறதுக்கு வழி இருக்குது. அதே நேரத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஏனென்றால் குரு பார்வை இருக்குது, ராகுவோட உதவி இருக்குது. அதனால் சனி கொடுப்பார், யாரும் தடுப்பார் இல்லை. சனி கெடுப்பார், யாரும் தடுப்பார் இல்லை. சனி பகவான் நல்லதும் பண்ணுவார், கெடுதலும் பண்ணுவார். உங்களுக்கு இந்த காலத்தில் நல்லது தான் பண்ண போகிறார். அந்த நம்பிக்கையோடு புறப்படுங்க. வேலையை கரெக்டாக பாருங்கள், நியாய தர்மமாக இருங்க, தொழிலை நல்லபடியாக பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அப்படின்னா அதுக்குரிய பரிகாரங்கள் இருக்குது, செய்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எழுதி வச்சிங்க, ஆவணி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஆகிடும், திருமணம் ஆகிடும். அதற்குரிய அற்புதமான காலம் இப்போ வந்து விட்டது. சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் வீட்டில் வாழை மரம் கட்ட போகிறாங்க, நாதஸ்வரம் வரப்போகுது. அற்புதமான நல்ல காலம் உங்களுக்கு துவங்கியாச்சு. ஒரு தடவை ஜாதகத்தை அனுப்பி அதை சரிபார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.